ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். பார்வதி பரமேஸ்வரர் துணையோடும் நவ கிரகங்களின் நல்லாசியோடும் இந்த பதிவினை நாங்கள் உங்களுக்கு வழங்குகிறோம். இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது சுக்கிர பகவானின் அற்புதமான பேச்சு. இந்த சுக்கிர பகவானின் பேச்சு இந்த தடவை ரொம்ப அற்புதம் தான். ஏன்னா துலாம் ராசிக்கு ஆட்சி அமைக்கிறார். ரொம்ப அற்புதம். இந்த சுக்கிர பகவான் அப்படின்னாலே கலத்திரக்காரகன், சந்தோஷக்காரகன். ஒரு வாழ்க்கை துணையை ஏற்படுத்தி ஒரு சந்தோஷத்தை, எல்லா ஜீவராசிகளுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கறது இந்த சுக்கிர பகவான் தான். அசுரகுரு சுக்கராச்சாரியார்னு பேர். இந்த சுக்கிர பகவான் இதுவரைக்கும் கன்னி ராசியில் நீச்சம். கன்னி ராசியில் நீச்சம் அடைந்து, நீச்சம் அப்படின்னாலே பலம் இழக்கிறதுன்னு அர்த்தம். அஸ்தங்கம் வேறு, நீச்சம் வேறு. அஸ்தங்கம் மறையிறது, இது நீச்சம்னா பலம் இழக்கிறது. இந்த பலமிழந்த சுக்கிர பகவான் நிறைய பேருக்கு தனவரவில் ஒரு பெரிய தடையை கொடுத்தார். வருமானம்ங்கிறது வரல. நிறைய பேருக்கு ஏதோ வந்திருக்கு, போயிட்டுருக்கு. கடன் வாங்கிறது வேற, கடன் வாங்கி அந்த வருமானம் வர்றது வேற. ஆனால் நமக்கு சேர வேண்டியது, வர வேண்டியது தான் வருமானம். அந்த வகையில் இந்த கலத்திரக்காரகன், சந்தோஷக்காரகன் சுக்கிர பகவான் கன்னி ராசியில் நீச்சமடைந்து சஞ்சாரம் பண்ணவர் இப்போ துலாம் ராசிக்கு ஆட்சி அமைக்கிறார். சூப்பர். பலமே இல்லாதவர் அடுத்த வீட்டுக்கு ஆட்சி அமைக்கிறார்னா ரொம்ப விசேஷம். இதில் ரெண்டு குருமார்களுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை பாருங்க. அதாவது குரு அப்படின்னாலே தேவகுரு, அசுரகுரு. தேவகுரு பிரகஸ்பதி, நம்ம குரு வியாழ பகவான். அதே சமயம் அசுரகுரு சுக்கராச்சாரியார், சுக்கிர பகவான். இந்த சுக்கிர பகவான் அப்படிங்கும்போதே கன்னி ராசியில் நீச்சம் அடைந்தவர் அடுத்த ராசிக்கு ஆட்சி அமைக்கிறார். அற்புதம். அதே குரு பகவான் பாருங்க, தேவகுரு எப்போவுமே பார்த்தீங்கன்னா தனுசுல ஆட்சி அமைத்தவர் அடுத்த ராசிக்கு போகும்போது நீச்சம் அடைஞ்சிடுறார். மகர ராசியில் நீச்சம். ஸோ இதில் தான் நம்ம வேறுபாடு பார்த்துக்கணும். எப்படின்னா எல்லா விஷயத்துலையும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு கிரகம் சுக்கிர பகவான். என்னதான் சந்தோஷம் இருந்தாலும் இந்த காலத்துக்கு என்ன தேவை? மணி, துட்டு, டப்பு, நகதி, இந்த பணம் இருக்கணும். பணம் இல்லைன்னா எந்த பிரயோஜனமும் இல்லை, எந்த சந்தோஷமும் இல்லைங்கிற நிலைமையில் இந்த பூலோகம் இருக்குது. அப்போ இந்த தனக்காரகன் யார்? குரு பகவான். சந்தோஷக்காரகன் நீச்சம் அடைந்தவன் அடுத்த ராசிக்கு வரும்போது ஆட்சி அமைக்கிறார். அதே சமயம் இந்த தனக்காரகன் ஒரு இடத்துல ஆட்சி அமைத்தவர், அதாவது தனுசு ராசியில் ஆட்சி அமைத்தவர் அடுத்த ராசிக்கு வரும்போது நீச்சம் அடைகிறார். அப்போ இந்த இதுலேருந்தே நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பணம் தான் பிரதானம், வாழ்க்கைக்கு பணம் மட்டுமே பிரதானம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு அடி. என்ன அப்படின்னா, பணம் நம்ம வாழ்க்கைக்கு தேவை. இந்த பணத்தை கண்டுபிடிச்சது நம்ம தான். என்ன ஏன்னா இந்த இடத்துல பாருங்கள், நிறைய வித்தியாசம் இருக்குது. பணம் அப்படிங்கும்போதே நம்ம இந்தியா இதில் பார்த்திங்கன்னா ரூபாய், என்ன அதே யூஎஸில் போனீங்கன்னா டாலர், என்ன அதே இங்கிலாண்டில் போனீங்கன்னா பவுண்டு, இந்த மாதிரி மாறிகிட்டே இருக்குது. ஸோ இந்த பணம் நம்ம கண்டுபிடிச்சது. ஸோ வாழ்க்கைக்கு தேவையானது என்ன. ஆனால் இதுதான் வாழ்க்கை அப்படிங்கிறது கிடையாது. வாழ்க்கையில் என்ன, எது இருந்தாலும் இல்லைனாலும் சந்தோஷம் வேணும். அந்த சந்தோஷத்துக்கு காரகம் நம்ம சுக்கிர பகவான். அப்போ இதுலேருந்தே வேறுபாடு பார்த்துக்கோங்க. ஒரு ரெண்டு கிரகமும் நமக்கு ஒரு பாடத்தை கொடுக்கறது. குரு ஆட்சி அமைத்து, தனக்காரகன் ஆட்சி அமைத்தவர் அடுத்த ராசிக்கு போகும்போது நீச்சம் அடைகிறார், பலம் இழக்கிறார். அதே சமயம் சுக்கிர பகவான் ஒரு ராசியில் நீச்சம் அடைந்தவர் அடுத்த ராசிக்கு வரும்போது ஆட்சி அமைக்கிறார். எப்போவுமே நீச்சம் அடைஞ்சவன் பலம் பெறுறது பெரிய விஷயம், பலம் இருக்கிறவன் பலம் இழக்கிறது அடுத்த விஷயம். ஆக சுக்கிர பகவான் இதுவரைக்கும் கன்னி ராசியில இருந்து நீச்சமடைந்தவர் இப்பொழுது புது உத்வேகத்துடன் துலாம் ராசிக்கு ஆட்சி அமைக்கிறார். 2/11/2025 முதல் 25/11/2025 வரைக்கும் துலாம் ராசியில் ஆட்சி அமைத்து அற்புதமாக சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். ரொம்ப அற்புதம். 2/11/2025 முதல் 6/11/2025 வரைக்கும் செவ்வாய் பகவானின் சித்திரை நட்சத்திர காலில் இந்த சுக்கிர பகவான் டிராவல் பண்ணுறார். அடுத்தபடியாக 7/11/2025 முதல் 17/11/2025 வரைக்கும் ராகு பகவானின் சுவாதி நட்சத்திர காலில் டிராவல் பண்ணுறார்.
அதுக்கப்புறம் 18/11/2025 முதல் 25/11/2025 வரைக்கும் குரு பகவானின் விசாகம் நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ணுறார். இதுதான் சுக்கிர பகவானோட இந்த ட்ராவல் டைம். இந்த 3 நட்சத்திரத்துலேயும் அப்படியே ட்ராவல் பண்ணுறார். ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஆட்சி, துலாம் ராசியில் ஆட்சி. ஆக இந்த சுக்கிர பகவான் துலாம் ராசியில் அமர்ந்து எந்தெந்த ராசிக்கு என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறாருங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். அதுக்கு முன்னாடி மீண்டும் ஒரு முறை கூறிக்கொள்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது மனப்பூர்வமான நன்றிகள். இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணணும். அதை விட நிறைய பேர் நம்மளோட சேனலில் இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் பார்க்கணும். பார்த்துட்டு நம்மளோட இதெல்லாம் கண்டென்ட்லாம் நீங்கள் பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது எங்களுக்கு எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். இன்னும் நிறையா பண்ணணும், உங்களுக்கு நிறையா விஷயங்களை கொடுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் எங்களுக்கு கிடைக்கும். அதனால் இதை நீங்கள் பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு, ஏன்னா ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு விஷயம் இருக்கும் உங்களுக்கு. அது எந்த நேரத்தில் வரும் அப்படின்னு தெரியாது. அதனால் நீங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹிமகுந்த மினாலாபம் தைத்தியானாம் பரமம் குரும் சர்வசாஸ்திர பிரபக்தாரம் பார்கவம் பிரணமாம்யகம். இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? அன்பான மகர ராசி நேர்களே, இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது சுக்கிர பகவானின் அற்புதமான ஒரு பெயர்ச்சி. இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு பஞ்சமாதிபதி, ஜீவனாதிபதி. சாதாரணமாகவே இந்த மகர ராசி என்பர்கள் உழைக்கக்கூடிய வர்க்கத்தை சேர்ந்தவர்கள். என்னதான் முதலாளியாக இருந்தால் கூட உட்காந்து நீங்களும் ஒர்க் பண்ணிட்டுருப்பீங்க. நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா முதலாளிகள் வேலை வாங்குவாங்க. மேனேஜர்கிட்ட ஒரு வேலையை சொல்லிடுவார், மேனேஜர் போய் அசிஸ்டன்ட் மேனேஜர்கிட்ட சொல்லுவார், அசிஸ்டன்ட் மேனேஜர் சூப்பர்வைசர்கிட்ட சொல்லுவார், சூப்பர்வைசர் இப்படி ஒவ்வொருத்தராக சொல்லிட்டு இருப்பாங்க. ஆக யாருமே உழைக்க மாட்டாங்கங்கிறீங்களா? அப்படி கிடையாது, உழைப்பாங்க அவங்க இதுக்கு. ஆனால் முதலாளி அப்படின்னாலே முதல் போடுறதுனால, கேபிட்டல் முதல் போடுறதுனால அவங்க என்னன்னா ஆளுமை, முதலை போட்டு நான் ஆளுமையோடு இருப்பேன் அப்படிங்கிறவங்க. ஆனால் இந்த மகர ராசி முதலாளிங்கள்லாம் பார்த்திங்கன்னா உழைக்கக்கூடிய அம்சம். அவங்க உட்காந்து உழைப்பாங்க. அவங்க சில வேலைகளில் தன்னை ஈடுபடுத்தி தானும் சந்தோஷம் அடைந்து பிறரையும் சந்தோஷத்தில் கொண்டு வந்து அவர்களோடு இணைப்பதில் வல்லவர்கள். அந்த வகையில் இந்த மகர ராசி அன்பர்கள் அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து இந்த சுக்கிர பகவான் பஞ்சமாதிபதி. எப்போவுமே பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி யாரோ அவரை நம்ம வழிபாடு பண்ணுறது நம்மளோட போன ஜென்ம கர்மாக்களை இந்த ஜென்மத்தில் குறைத்து ஒரு சந்தோஷத்தை கொண்டு வரது. இவங்க எப்போவுமே மகாலட்சுமி தாயாரை வழிபாடு பண்ணணும். ஜீவனம் அதிபதியும் இவர் தான். அப்போ ஜீவனம் உழைத்தால், அப்போ ராசிநாதன் யார்? சனீஸ்வர பகவான். உழைக்கக்கூடிய ஒரு அம்சத்தை இந்த சனீஸ்வர பகவான் ராசிநாதனாக கொடுப்பார். உழைச்சா கண்டிப்பாக வெற்றி, சந்தோஷம். ஏன்னா இந்த சுக்கிரபகவான் சந்தோஷம். ஸோ 5-10 அதிபதி இதுவரைக்கும் எங்கே இருந்தாலும் உங்கள் பாக்கியஸ்தானத்தில் இருந்தார். ஆக பாக்கியம் 9ஆம் இடம். அப்பப்பா ஏகப்பட்ட சந்தோஷம் அப்பா. உடல் ஆரோக்கியம் ரொம்ப நல்லபடியாக இருந்தது. தொட்டதெல்லாம் வெற்றி, உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றம், தொழில் வியாபாரத்தில், குடும்பத்தில் பிரச்சனையே இல்லை, சந்தோஷம். அப்படி சொல்ல முடிஞ்சதா? இல்லை. ஏன்? அவரே நீச்சம் அடைந்தனால அந்த பலம் இல்லாமல் இருக்கார் பாக்கியஸ்தானத்தில். அவர் எப்படியா உங்களுக்கு கொடுப்பார்? அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் இப்போ நீச்சராசியை விட்டு விலகி உங்களது ஜீவனஸ்தானம் அப்படிங்கிற 10ஆம் இடத்துக்கு வந்து திக்பலம் அடைகிறார். ரொம்ப அற்புதம். உபஜயஸ்தானங்களில் இதுவும் ஒன்று. ஜெயம்னாலே வெற்றி. வெற்றி அடையக்கூடிய ஒரு ஸ்தானத்தில் இந்த சுக்கிர பகவான் வரப்போகிறார். ஜீவனத்தில் ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார், பரபரப்பை கொடுப்பார், ஏகப்பட்ட வேலை பலுவை கொடுப்பார். அதுக்கெல்லாம் அஞ்சினவங்களா நீங்கள்? என்னதான் இருந்தாலும் நான் சமாளிப்பேன் ஐயா, என்னால் முடியும் அப்படிங்கிற ஒரு அந்த என்ன சொல்லுவாங்க, வீம்புன்னு சொல்லக்கூடாது, வீராப்போட வேலை செஞ்சு, வீம்புங்கிறது வேற, வீம்புங்கிறது இந்த உட்காந்துட்டு அழிச்சாட்டியம் பண்ணுறது அது கிடையாது. வீராப்பு இந்த இடத்துல அதை என்னால் முடிக்க முடியும் அப்படின்னு செஞ்சு செய்வீங்க பாருங்கள், அற்புதம். வேலை பளு 1000 இருந்தாலும் செஞ்சு முடிச்சிடுவீங்க. அந்த வேலை பளு கொஞ்சம் அதிகமாகும். தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும், அதுலேயும் கொஞ்சம் வேலை பளு அதிகமாக இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் நிதானமாக செயல்படுத்தினா ரொம்ப விசேஷம். இந்த நேரத்தில் வீடு, மனை, வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் இருந்தாலும் கவனமாக இருக்கிறது ரொம்ப விசேஷம். ஏன்னா ஜீவனஸ்தானம் அப்படிங்கும்போது ஜீவனத்தில் தான் கண் வைக்கணும், அப்போ தான் உயர்வு கிடைக்கும். 2/11/2025 முதல் 6/11/2025 வரைக்கும்
சுகாதிபதியும் லாபாதிபதியுமான செவ்வாய் பகவானின் சித்திரை நட்சத்திர காலில் வரும்போது இந்த நேரத்தில் ஒரு வெளியூர் பிரயாணம் உங்களுக்கு இருக்குங்க. 2ஆம் தேதியிலேருந்து 6ஆம் தேதிக்குள்ளே ஒரு வெளியூர் பிரயாணம் கண்டிப்பாக இருக்கும். அதில் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை. அதேமாரி உறவினர்கள் ரொம்ப அனுகூலமாக இருப்பார். இந்த நேரத்தில் சொத்து சேர்க்கை உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஆனால் என்ன வில்லங்கம் இல்லாமல் பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். மற்றபடி லாபம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்தில் நீங்கள் எப்போவோ முடித்த வேலைக்கு இன்னைக்கு பரிசு கிடைக்கும், ஒரு உயர்வு கிடைக்கும், ஒரு இன்சென்டிவ் கிடைக்கும். அதுமாரி தொழில் வியாபாரத்தில் எப்போவோ பாடுபட்டிருப்பீங்க, அதற்குண்டான அங்கீகாரம் இப்போ கிடைக்கும், அதற்குண்டான ஒரு லாபம் இப்போ வந்து சேரும். திக்குமுக்காட வைக்கும். அப்பா நான் எதிர்பார்க்கவே இல்லையா, அப்படிப்பட்ட ஒரு சூழல் இந்த காலகட்டத்தில் அமையும். அடுத்தபடியாக 7/11/2025 முதல் 17/11/2025 வரைக்கும் ராகு பகவான் சுவாதி நட்சத்திர காலம் வரும்போது பிரம்மாண்டமான வெற்றிக்காக திட்டமிடுவீர்கள். பிரம்மாண்டமான வெற்றி வந்துச்சான்னு இல்லை, அதுக்குண்டான ஒரு வேலைகளை ஆரம்பிச்சிருவீங்க. பிரம்மாண்டமான வெற்றி வேணும், யோகம் வேணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு திட்டம் போடுவீங்க. அதை அப்ளிகபிள் பண்ணி பெருசாக கொண்டு வருவீங்க. இந்த நேரத்தில் அதுக்குண்டான வேலைகளை செஞ்சு அப்ளை பண்ணி ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்க. ஒரு வேலையை அற்புதமாக செஞ்சு மோட்டிவேஷன் அப்படி கொண்டு வந்து அதற்குண்டான டெஸ்டினேஷனை கண்டுபிடிப்பீங்க. பெரிய விஷயம், ரொம்ப பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த நேரத்தில் நீங்கள் போட்ட வேலைகள்லாம் அற்புதமாக டக்குன்னு முடியும். 18/11/2025 முதல் 25/11/2025 வரைக்கும் 3/12 கூடிய அதிபதி குரு பகவானின் விசாகம் நட்சத்திர காலில் வரார். விசாகம் நட்சத்திர காலில் வரும்போது உங்களுடைய உடன்பிறப்புகளின் மூலமாக இருந்து வந்த குழப்பங்கள், மன கிளேசங்கள் கண்டிப்பாக குறையும். உங்கள் முயற்சிகள் சாதகமாகும். எதிர்பாராத வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். அதெல்லாம் உறுதியாக நான் சொல்கிறேன். கண்டிப்பாக ஒரு வெளியூர் பிரயாணம் ஜம்முன்னு போயிட்டு வரீங்க, அதனாலே உங்களுக்கு பெரிய மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும். சும்மா போயிட்டு வர்றது வேற, ஆன்மீக சுற்றுலா போயிட்டு வர்றது கூட ரொம்ப முக்கியம்தான். ஏன்னா என்னதான் நம்ம இப்போ ஒரு ஆன்மீக சுற்றுலா செல்கிறோம் அப்படின்னா, அந்த கோயிலுக்கு போயிட்டு வரோன்னா கோயிலில் போயிட்டு திவ்யமாக சுவாமி தரிசனம் பண்ணிட்டு அம்பாள் தரிசனம் பண்ணிட்டு வரணும். அப்போ தான் அந்த ஆன்மீக சுற்றுலா நல்லபடியாக முடிஞ்சதுன்னு அர்த்தம். சும்மா ஏதோ போனோமா, கூட்டமாக நின்னோமா, ஏதோ வந்தோமா, ஜரகண்டின்னு வந்தோமா, அதெல்லாம் வந்து பிரயோஜனமே கிடையாது. ஏதோ சாப்பிட்டோமா வந்தோமான்னு இருக்கிறதுக்கு அதுக்கு வீட்டிலேயே சாப்பிட்டு போயிடலாம். அந்த ஆன்மீக சுற்றுலா உங்களுக்கு அற்புதமாக நிறைவேறும். பரிகாரமாக என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் சுக்கிர பகவானை மனமுருகி வழிபாடு பண்ணுங்கள், நெய் தீபம் போடுங்க, மகாலட்சுமி தாயாரை வழிபாடு பண்ணுங்க. அதான் முதல்லே சொல்லிட்டேன் உங்களுக்கு, மகாலட்சுமி தாயாரை வழிபாடு பண்ண 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 பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். பெருமாள் கோயிலுக்கு போங்க, மகாலட்சுமி தாயாரை வழிபாடு பண்ணுங்க. எந்த ரூபத்தில் இருந்தாலும் சரி, பேர் தான் வேறு, ஆனால் மகாலட்சுமி தான், புரியுறதா? பேர் தான் வேறு, சௌந்தரவல்லி சுந்தரவல்லி அப்படின்னு ஏதோ பேரில் இருக்கும். ஆனால் மகாலட்சுமி தான். பெருமாளோட மிஸ்ஸஸ் வந்து மகாலட்சுமி தாயார் தான். ஆக அந்த மகாலட்சுமி தாயாரை வழிபாடு பண்ண பண்ண மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும், கண்டிப்பாக ஒரு வெற்றி கிடைக்கும். ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமக்கு. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி. கண்டிப்பாக இந்த சின்ன சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணுறதுனாலே உங்களது பஞ்சமாதிபதியும் ஜீவனாதிபதியுமான சுக்கிர பகவான் உங்களது ஜீவனஸ்தானத்தில் ஆட்சி அமைத்து அதி அற்புதமான ஒரு பலாபலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.